ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாரஞ்சி தாங்க வந்திருக்கோம். இந்த பாரஞ்சியில் வந்து கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு வந்து சுவிட்ச் போர்டு லைட்டில் மொத்தம் மாட்டி கொடுத்துருங்க. நான் வந்து பொங்கலுக்கெல்லாம் வீடு குத்துன்னு போகிற மாரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அவங்களுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் போர்டு மொத்தம் ஃபஸ்ட்டு லைனில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் போர்டு மாட்ட இறங்கிட்டேங்க. ஒரு இடத்துல வுட் பாக்ஸ் இருக்குது, சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. அந்த வெளியே இருக்க பாக்ஸை வுட் பாக்ஸ்லாம் மொத்தம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா செவுத்துக்கு மட்டமாக வச்சு அந்த அளவுக்கு நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இதில் இருந்திருக்குங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இருந்தவங்க என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த ஒர்க் அப்படி நிற்குது அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு கஷ்டப்படுத்தாமல் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்கும் தனித்தனி சர்க்யூட், அதாச்சும் பெட்ரூம் தனி சர்க்யூட், ஏசி தனி சர்க்யூட்டு, ஹீட்டருக்குலாம் தனி சர்க்யூட்டு அப்படியே தந்துடுங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தாங்க எடுத்து வந்திருக்கோம். கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தனித்தனி சர்க்யூட்டாக இருக்கும், வயிறு வந்து எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, தனித்தனி சர்க்யூட்டாக வந்துட்டோம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சர்க்யூட் எடுத்து வந்திருக்குங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனித்தனி சர்க்யூட் எடுத்துனா இருந்தால் நாளைக்கு ஏதாச்சும் ஃபால்ட்டுனா நம்மளும் வந்து கரெக்டாக போய்ட்டு அது ஃபால்ட் அட்டன் பண்ணுறது நல்லாயிருக்கும். கஸ்டமருக்கும் கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாத இருக்கும். நம்ம எல்லாம் ஒரே சர்க்யூட் கொடுத்தா இங்கே ஆஃப் பண்ணால் மொத்தம் ஆஃப் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சர்க்யூட் தந்துன்னு இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது 3 பேஸுக்காக தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து சிங்கிள் பேஸ் கொடுத்துருங்க. நான் 3 பேஸ் வாங்க லேட் ஆகும். முன்னாடி வீடு கட்டிட்டு தான் நான் வந்து 3 பேஸ்லாம் வாங்க போகிறேன். அது வரைக்கும் எனக்கு டெம்பரவரியாக எனக்கு சிங்கிள் பேஸே கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. நம்மளும் எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா 3 பேஸ் ஏற்ற மாரி தாங்க நம்ம பண்ணியிருக்கோம். 3 பேஸ் ஏற்ற மாரி தான் நம்ம ஒயர்லாம் வலிச்சிருக்கோம். இப்போதைக்கு டெம்பரவரியாக நாங்கள் சிங்கிள் பேஸில் கொடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடு நாங்கள் பார்க்க சொல்ல நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு லைட்லாம் எங்களை போட்டு கொடுத்துருங்க. அதுக்காகவே அவங்களே போயிட்டு லைட்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாமே வார்ம் ஆகிட்டு தான் போனேன், எனக்கு அப்போ நல்லாயிருக்கும். நான் கீழே வந்து ஒயிட் கலர் தான் டைல்ஸ் போட போகிறேன், அதனால் வார்ம் ஒயிட் போட்டால் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க.